புதுசா ஒரு லேண்ட் வாங்குற ஐடியால இருக்குங்க. ஆனா அப்ரூவ்ட் சைட் வாங்குறதா இல்ல அன்அப்ரூவ்ட் சைட் வாங்குறதாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு அப்ரூவ்ட் சைட்டுக்கும் அன்அப்ரூவ்ட் சைட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நான் சொல்றேன். அந்த லேண்டை வாங்கலாமா வேண்டாமாங்கிற டிசிஷனை வீடியோவோட எண்ட்ல நீங்க எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் அப்ரூவ்ட் சைட்டுங்க. அப்ரூவ்ட் சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அம்யூனிட்டிஸுமே உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளா இருக்குங்க. உதாரணத்துக்கு ரோட் ஆகட்டும், இபி ஆகட்டும், ஒரு வாட்டர் லைன் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ரெடிலி அவைலபிளா இருக்கும். வேறாஸ் ஒரு அன்அப்ரூவ்ட் சைட்ல உங்களுக்கு அதெல்லாம் அவைலபிளா இருக்காது. அது அங்க வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்குங்க. செகண்ட் ஒன் லோன். லோனை பொறுத்த வரைக்கும் அப்ரூவ்ட் சைட்ல எல்லா பேங்க்லயுமே லோன் கொடுப்பாங்க. ஆனா அன்அப்ரூவ்ட் சைட் பாத்தீங்கன்னா ஏதாவது 1 or 2 NBFCஸ்ல மட்டும்தான் லோன் கொடுப்பாங்களே தவிர அப்படியே உங்களுக்கு லோன் கொடுத்தாலும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா தாங்க இருக்கும். தேர்ட் ஒன் அப்ரிசியேஷன். ஒரு அப்ரூவ்ட் சைட் ஒரு 1 இயர்ல எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10% அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா வேறாஸ் ஒரு அன்அப்ரூவ்ட் சைட் அது ஒரு 1 or 2% மட்டும் தான் அப்ரிஷியேட் ஆகும். ஆனா ஒரு அன்அப்ரூவ்ட் சைட் வாங்குறதுனால எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்லையான்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கான அப்ரூவல் ஒர்க்ஸையும் நீங்களே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சைட்டை மார்க்கெட் வேல்யூ கம்மி பிரைஸ்லேயே நீங்க ஓன் பண்ணிக்கலாங்க. ஆனா கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி தான். ஸோ இன்னும் அப்ரூவ்ட் சைட் வாங்கலாமா இல்லை அன்அப்ரூவ்ட் சைட் வாங்கலாமாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்கேன்.